வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் இன்ஜின் எப்படி ஒர்க் ஆகுது, இன்ஜினில் இருக்கிற மேஜர் காம்போனன்ட்ஸ் அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்ஜின் ஆப்ரேஷன் நடக்குதுன்னா அதில் 4 ஸ்ட்ரோக் இன்ஜினில் 4 ஆப்ரேஷன் கண்டினியூஸாக சைக்கிளிங் நடக்கும். அதனால தான் இன்ஜினில் பவர் ப்ரொடியூஸ் ஆகுது. இன்ஜினில் மெயின் காம்போனன்ட்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். இன்ஜின் மெயின் காம்போனன்ட் ஃபஸ்ட்டு இன்ஜின் பிளாக் தான் மெயினாக இன்ஜினுக்கு இருக்கிற காம்போனன்ட். இது கேஸ்ட் அயர்னால் உருவாக்கியிருப்பாங்க. இதில் தான் பிஸ்டன் மூமெண்ட், கிராங்க் ஷாஃப்ட் ரொட்டேஷன் இது எல்லாமே நடக்கும். பிஸ்டன் இது இன்ஜின் சிலிண்டருக்குள்ளே அப் அண்ட் டவுன் மோஷனில் மூவ் ஆகும். அதை கனெக்டிங் ராட் மூலமாக கிராங்க் ஷாஃப்டில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் ரெசிப்ரோகேட்டிங் மோஷன் ரோட்டரி மோஷனாக கன்வெர்ட் ஆகுது. நெக்ஸ்ட் சிலிண்டர் ஹெட்டில் தான் இன்ஜினோட வால்வ், அதாவது இன்ஜின்குள்ளே ஏர் ஃபியூல் மிக்சர் இல்லைன்னா டீசல் எப்போ போகணும், எந்த டைமிங்கில் போகணும், அப்புறம் எக்ஸாஸ்ட்லேருந்து எப்போ வெளியே வரணும், அதை மேனேஜ் பண்ணுறதுக்காக வால்வ் கண்ட்ரோலிங் மெக்கானிசத்தை இன்ஜின் ஹெட்டில் தான் மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கீழே நமக்கு இன்ஜின் ஹெட்டு கீழே ஆயில் சம்ப் இருக்கும். அந்த ஆயில் சம்பில் தான் நாம் ஊற்றுற இன்ஜின் ஆயில் ஸ்டோர் ஆகிருக்கும். அதில் ஆயில் பம்ப் மூலமாக இன்ஜினில் இருக்க எல்லா ரொட்டேட்டிங் பார்ட்ஸ்க்கும் ஆயிலை ஸ்ப்ரே பண்ணி லூப்ரிகேஷனாக வச்சுருக்கோம். இப்போ நம்ம இன்ஜின் ஃபியூல் சிஸ்டம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இன்ஜினுக்கு ஃபஸ்ட் நம்ம டேங்க்கில் பெட்ரோல் இல்லைன்னா டீசல் போடுறோம். அப்படிங்கும்போது அங்கேருந்து நெக்ஸ்ட்டு ஒரு ஃபில்டர் மூலமாக இன்ஜின் ஃபியூயல் பம்ப் இல்லைனா ஃபியூயல் இன்ஜெக்ஷன் பம்ப் மூலமாக இன்ஜெக்டருக்கு இல்லைனா டைரெக்டாக இன்டேக் மேனிஃபோல்டு மூலமாக இன்ஜினுக்குள்ளே ஃபியூயல் போகும். இதனால தான் இன்ஜின்குள்ளே நமக்கு பவர் ப்ரொடியூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு டைமிங் கியர் இன்ஜினோட ஒரு சைடில் மவுண்டிங் ஆகிருக்கும். அந்த டைமிங் கியர் செயின் மூலமாகவோ இல்லை பெல்ட் மூலமாகவோ கிராங்க் ஷாஃப்ட்லேருந்து ஆப்ரேட் ஆகும். அதுதான் கேம் ஷாஃப்ட்டை ஆப்ரேட் பண்ணி இன்ஜின் ஃபயரிங் ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி வால்வை ஓப்பன் க்ளோஸ் பண்ணும். அப்படி பண்ணலைன்னா கிராங்க் ஷாஃப்ட் பேலன்சிங் இருக்காது. நெக்ஸ்ட் ஆல்டர்னேட்டர் அண்ட் செல்ஃப் மோட்டார். ஆல்டர்னேட்டர் இன்ஜின் ரொட்டேஷனில் கிடைக்கிற அந்த ரொட்டேஷனை வச்சு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை டிசி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ஜென்ரேட் பண்ணும். அது மூலமாக தான் இன்ஜினுக்கு தேவையான செல்ஃப் மோட்டருக்கு தேவையான பவர் சப்ளை இல்லை அதர் எலக்ட்ரிக்கல் பேனல்ஸ்க்கு இங்கேருந்து தான் சப்ளை போகுது. செல்ஃப் மோட்டார் இப்போ இனிஷியலாக நம்ம சின்ன வண்டி பைக் இந்த மாதிரினா கிக்கர் போட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இதே பெரிய வண்டிங்கும் போது செல்ஃப் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த செல்ஃப் மோட்டார் இன்ஜின் ஃப்ளைவீலில் ஒரு ரிங் கியர் மூலமாக அதை ரொட்டேட் பண்ணி இனிஷியல் ஸ்டேஜில் ஸ்டார்ட் பண்ண நமக்கு ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டர்போ சார்ஜர் எதுக்குன்னா இன்ஜினுக்கு அதிகமான ஏரை வெளியே அட்மாஸ்பியர்லேருந்து ஷக் பண்ணி இன்ஜினுக்குள்ளே அனுப்புவோம். அது மூலமாக ரிச் மிக்சர், அதாவது ஃபியூயல் ஏர் அதிக குவான்டிட்டி இன்ஜினுக்குள்ளே போகிறதுனால நமக்கு ஹை பர்ஃபார்மன்ஸில் இன்ஜின் ஒர்க் ஆகும். இது எக்ஸாஸ்ட் மேனிஃபோல்டில் மவுண்ட் ஆகிருக்கும். எக்ஸாஸ்ட் மேனிஃபோல்டு இது இன்ஜின்லேருந்து வெளியே வர எக்ஸாஸ்ட் கேஸஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரே லைன் வெளியே அட்மாஸ்பியருக்கு சைலன்சர் மூலமாக வெளியே அனுப்புவோம். அதுக்காக இது இன்ஜினில் மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இன்ஜின் கூலிங் சிஸ்டம் எதுக்குன்னா இப்போ இன்ஜின் கண்டினியூஸாக பவர் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ இன்ஜின் ஹீட் ஆகும். அந்த ஹீட்டை நம்ம கண்டினியூஸாக மெயின்டைன் பண்ணி வைக்கணும். ஒரு ஆப்டிமைஸ் ஸ்டேஜில் அதோடய ஹீட் இருக்கணும். அப்போ தான் இன்ஜின் பர்ஃபார்ம் பண்ணும். இல்லைனா ஃபுல்லாக சீஸ் ஆகிடும். அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். நாம் கூலண்ட் டேங்க்கில் கூலண்ட் போடுவோம். அது அங்கேருந்து
வாட்டர் பம்ப் மூலமாக இன்ஜின் பிளாக்கில் இருக்க வாட்டர் ஜாக்கெட்ஸ்க்கு போகும். அங்கேருந்து இன்ஜினோட ஹீட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு மறுபடியும் வாட்டர் பம்புக்கு வரும். இந்த ரொட்டேஷன் நடக்கும். சர்டன் டைமில் இன்ஜினோட ஹீட் அதிகமாகும்போது அங்கேருந்து தெர்மோஸ்டாட்டர் மூலமாக இன்ஜின் உள்ளே இருக்கிற கூலண்ட் எல்லாம் ரேடியேட்டருக்கு போய் ரேடியேட்டரில் உள்ளே இறங்கி அங்கேருந்து மறுபடியும் வாட்டர் பம்புக்கு வரும். ஸோ அந்த டைமில் நம்ம கூலண்ட்டை கூல் பண்ணுறதுக்கு தான் கூலிங் ஃபேன் இன்ஜின்லேயே மவுண்ட் ஆகிருக்கு. அதோட ரொட்டேஷன்னால் அந்த கூலண்ட்டை வந்து கூல் பண்ணும். ஸோ இந்த ப்ராசஸ் கண்டினியூவாக நடக்கிறதுனால தான் இன்ஜின் வந்து ரொம்ப அதிகமாக ஹீட்டும் ஆகாமல் ரொம்ப கோல்டும் ஆகாமல் மெயின்டெனாக இருக்குது. நெக்ஸ்ட் லூப்ரிகேட்டிங் சிஸ்டம். இப்போ இன்ஜின் வந்து கண்டினியூவாக ரன் ஆகும்போது மெட்டல் டு மெட்டல் பார்ட்டிகல்ஸ் கான்டாக்ட் ஆகும்போது அங்கே ஃப்ரிக்ஷன் ஆகும். ஃப்ரிக்ஷன் ஆகிட்டே போகும்போது ஒரு டைமில் சர்டன் டைமில் அதோட கிளியரன்ஸ் அதிகமாகும். இல்லைனா பிரேக் ஆக சான்ஸ் இருக்குது, இல்லைனா உடையிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்காக தான் கூலிங் சிஸ்டம் இன்ஜினில் ஒர்க் ஆகுது. இதுலேயும் நம்ம போடுற இன்ஜின் ஆயில் என்ன பண்ணோம்னா அங்கேருந்து கூலிங் இன்ஜின் லூப்ரிகேட்டிங் பம்ப் மூலமாக மேலே இன்ஜின் லூப்ரிகேட்டிங் ஃபில்டர் மூலமாக ஒவ்வொரு இன்ஜின் ரொட்டேட்டிங் பார்ட்ஸ்க்கும் மூவிங் பார்ட்ஸ்க்கும் ஆயிலை ஸ்ப்ரே பண்ணும். அதனால் என்ன ஆகும்னா ஸ்மூத் ஆப்ரேஷன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லைஃப்பும் இன்க்ரீஸ் ஆகும். மெட்டல் பார்ட்டிகல்ஸோட லைஃப்பும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த எல்லா ப்ராசஸும் கண்டினியூஸாக நடக்கிறதுனால தான் இன்ஜின் நல்லா பர்ஃபார்ம் ஆகுது, நமக்கும் பவர் ஜென்ரேட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.